Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுடைய வெர்ஷன்ல வந்து சோஷியல் மீடியால டான்ஸ் பண்ணி வீடியோலாம் அப்லோட் பண்றதை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஆனா அந்த சமயத்துலயுமே சில ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு ஆசை இருக்கும், இதே சாங்க்கு எனக்கு பிடிச்ச ஒரு செலிபிரிட்டி டான்ஸ் ஆடினா எப்படி இருக்கும் அந்த வெர்ஷன் பார்க்கறதுக்கு அப்படின்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் ராஷ்மிகா மந்தனா புஷ்பா 2ல சாமி அப்படின்ற இந்த பாட்டுக்கு டான்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதே வெர்ஷனில் ஹன்சிகா மோட்வானி டான்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க இல்லையா? அந்த ரெக்வஸ்ட்டை இப்போ ஃபாலோ பண்ணி ஹன்சிகா அதே ராஷ்மிகா மந்தனா டான்ஸ் பண்ண அதே ஸ்டைலில் டிட்டோவா அழகாக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே வாவ், இந்த வெர்ஷன் கூட பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஹன்சிகா ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சூசேனா அப்படின்ற பாட்டுக்கு வந்து இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அதையும் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ராஜ்கமல் கணேஷ் இருக்காரு பாத்தீங்களா, அவருடைய பொண்ணு கூட டான்ஸ் பண்ணியிருந்திருக்காரு. தன்னுடைய டாட்டர் வந்து ரஷ்மிகா மந்தனா மாதிரியும் அண்ட் ராஜ்கமல் வந்து அழகா அல்லு அர்ஜுன் மாதிரியும் செம்மையா இவங்க 2 பேருமே டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. என்னுடைய டாட்டர் தான் என்னுடைய மெகா ஹீரோயின் அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் இது போக பாண்டிய ஸ்டோர் சீசன் 2 சீரியலில் நடிச்சிட்டு இருக்கிற ஆக்டர் ஷாலினியுமே செம்ம கியூட்டா டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க ஆல்ரெடி செம்மையா டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தெரியும். அண்ட் குட்டி ராஷ்மிகா மாதிரியுமே அவங்களும் டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இது போக ஆக்ட்ரஸ் மதுமிதாவுமே டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. எதிர்நீச்சல் சீரியல்ல நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. அவங்க சூசேனா அப்படின்ற இதே புஷ்பா 2ல ரோல் பண்ணிட்டு இருக்கிற இந்த சாங்க்கு சூப்பரா டான்ஸ் பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. இதே மாதிரி அனன்யா அண்ட் அபூர்வா ராவோ பத்தி தெரியும் இல்லையா? அவங்களுமே இன்ஸ்டாகிராம் பக்கத்துல நிறைய டான்ஸ் வீடியோஸ் எல்லாம் பண்ணி ஃபேமஸ் ஆனவங்க தான். ஸோ ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 7லயுமே கலந்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவங்களுமே டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து சுஜாவரணி அவங்களுடைய ஹஸ்பண்டான சிவா கூட சூப்பரா டான்ஸ் பண்ணி இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. இவங்கள மாதிரி ஆக்டர் ஷோபனா இருக்காங்க இல்லையா முத்தழகுல, அவங்களும் அவங்களுக்கு பேரா நடிச்சிட்டு இருக்கிற பூமி அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வந்துட்டு இருக்க ஆஷிஷும் சேர்ந்து சூப்பரா டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அல்லு அர்ஜுன் விசஸ் ராஷ்மிகா மந்தனாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப கியூட்டா இருந்தாங்க அந்த வீடியோல பாக்குறதுக்கு. இதை தொடர்ந்து இன்னொரு சாங்குமே சோஷியல் மீடியால வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்ட்ரஸ் அதித்தி ராவோ இப்போ ரீசெண்டா ஹிராமண்டி அப்படின்ற இந்த வெப் சீரிஸ்ல நடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா? இந்த மூவில அவங்க செம்மையா ஒரு ஹிப் மூமெண்ட் பண்ணிருப்பாங்க. அதுவும் பேக் சைட்ல காட்டியிருந்திருப்பாங்க. ஸோ ரீசெண்டா அது வந்து பார்க்கும்போது ஒரு டக் வாக் மாதிரி தான் இருக்கு. ஆனா அதித்தி ராவோ பண்றது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. ஸோ அவங்க பண்ண அதே காஸ்டியூம் அதே ஸ்டைலோட ஆக்ட்ரஸ் ஆனந்தி வந்து டான்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்குமே ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. ஏன்னா அச்சசல் அதே அதித்தி ராவோ பார்க்குற மாதிரியே இருந்துச்சு ஆனந்தியை பார்க்கறதுக்கு. அண்ட் இதே சாங்க்கு வந்து இந்த டான்ஸ் என்னால பண்ண முடியல அப்படின்னாலும் ஆக்ட்ரஸ் சம்யுக்தா ஷான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல அவங்களுடைய வெர்ஷன்ல இந்த சாங்க்கு வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. லேட் நைட்ல ஒரு கேர்ள் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அந்த சமயத்துல தன்னோட அம்மா நம்ம வந்து யாருக்குமே தெரியாம வீட்டுக்கு உள்ள போனாலும் அம்மா வந்து பின்னாடி தொடப்பக்கட்டையோட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோவை தான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கு பின்னாடியே அவங்களுடைய பையன் வந்து கதவை சாத்துறது, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபன்னியா இருந்துச்சு. பிஃபோரா இருந்த இந்த வீடியோஸ்ல எது உங்களுடைய ஃபேவரட் அப்படின்றத பத்தி கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸ் அடி நினைச்சிருங்க. You search a boy for me, no? Nana. Arrange marriage. ஆமா okay. தமிழ்நாட்டுல lakhs and lakhs people இருக்காங்க. Sisters இருக்காங்க. Yeah, for qualification ஏதோ 4 qualification. Qualification. விஜய் படத்துல நடிக்க கேட்டாங்களா இல்லையா? விஜய் நடிக்கிறீங்களா? I'm a very secretive person, sir. Producer சொல்லணும், director சொல்லணும், அதுக்கப்புறம் நான் பேசுவேன். ஒரு கேரக்டர் மைண்டில் இருந்தது சார். ரொம்ப ஃபிலிம்ஸ் வந்து ஐயோ கற்றுக்கணும். கற்றுக்கிட்டேன் நிறைய கற்றுக்கிட்டேன். அப்பா சென்டென்சஸ் ஃபார்மேஷன். எஸ் தேங்க் யூ. எக்ஸ்பிரஸ் யுவர்செல்ஃப் ப்ளீஸ். கோழியை வந்து லைக் கோழி வந்து இப்போ பிடிக்கணும்னா ரொம்ப ஐ காண்ட் ஹோல்ட் அனிமல்ஸ் லைக் தேட் அண்ட் லைக் திஸ் அண்ட் ஆல். ஸோ அது வந்து ரொம்ப கோர்ஸ் சூர்யா சார் oh my god, I'm always stressed. I'm like, mama, I hope they like me. Oh my god, I hope it's okay. I hope they're not angry with me.
what I love about Tamil is, see, I've born of course in Cool, but little of my life I've stayed in Chennai, and my dad and I have grown up watching Tamil films. I just have this extreme comfort when it comes to Chennai, Tamil Nadu. அப்போ தமிழ்நாட்டு மருமகள் ஆவீங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவீங்களா? எப்படி You search a boy for me, no? நானா? Arrange marriage. I'm up for நீங்க it. டியர் காம்ரேட் டைத்துல அந்த ஹோட்டல்ல வந்து என்னதான் நீங்க போட்டோ எடுத்தீங்க மேடையில இருந்து ஸ்டேஜ்ல இருந்து தெரியுங்களா? கேமரா வாங்கி எடுத்தீங்க. அரே தமிழ்நாட்டுல lakhs and lakhs people இருக்காங்க, யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. Yeah, for sure. குவாலிஃபிகேஷன் ஏதாவது ஒரு 4 குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு நல்ல பையன் அது எல்லாரும் வேற நல்ல கரெக்ட் தான். ரொம்ப கஷ்டம். குவாலிஃபிகேஷன் blend ஆனோ, and like I don't know what qualification is good if they blend with my personality. இல்ல நீங்க ரொம்ப கூர்க்ல வந்துட்டு எஸ்டேட் எல்லாம் வச்சிருக்கா பணக்காரரு, அதனால நீங்க வந்து உங்க மாப்பிளையும் பணக்காரரா எதிர்பார்ப்பீங்களா? ரிச் மேனா? இல்லைங்க, நான் I'll do the work. I'll earn for the family. He can just sit at home, take care of me. விஜய் படத்தில் நடிக்க கேட்டாங்களா இல்லையா? விஜய் நடிக்கிறீங்களா? இப்போ இல்லை சார். ஓகே தான். இல்லைங்க அவ்வளோ நோ. இந்தியா லெவல்ல உங்களை தான் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்லாம் ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்காங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு என்ன அப்படியே சொல்லுங்க. நிறைய பேர் ஃபேன் ட்ரெண்ட் ஆச்சு. I think நான் ரியலாக இருப்பேன் சார். ஸோ I don't think I think that's what makes people enjoy my presence or like me, because this is as real I can be. I don't care about, oh my god, I have to sit like that or I should talk like that. I'm just being me. I'm just whatever, being real. That's all. Sultan வந்து first பாக்கியராஜ் என்னோட ஸ்டோரி சொன்னப்போ நான் வந்து தமிழில் டெபியூ ஆனான்னா ஒரு கேரக்டர் மைண்டில் இருந்துடுது சார். ரொம்ப ஃபிலிம்ஸ் வந்து ஐயோ நிறையா வந்தது. ஆனால் சுல்தான் ஏன்னா கேரக்டர் வந்து ரொம்ப வில்லேஜ் கேர்ள் கெட்டப்பாக, லொக்கேஷனு, ஸ்டோரி ரொம்ப ரொம்ப யூனோ இட் வாஸ் என்ன சொல்கிறது, இதே I have to debut in a character like this ani fix ஆயிட்டிருந்தேன். So when I got this character I was like இது கார்த்தி சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூல, நீங்க வந்து வில்லேஜ் கேர்ள், இந்த ஏரெல்லாம் ஓட்டி இருக்கீங்க டிராக்டர் வச்சு அப்படின்னு. அந்த Bharat Institute of Higher Education and Research Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஃபேமிலி அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.